திரளாக கூடியிருக்கிற என் உடன் வருகை இருந்திருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தூரல் இப்போது நின்று நமக்கு ஒத்துழைப்பு தருகிறது. ஐயா அவர்கள் பேசுகிற வரையில் இயற்கை நம்மோடு இருக்கும், நமக்கு துணை இருக்கும். ஆகவே தோழர்கள் நம்பிக்கையோடு இருக்கையில் அமர்ந்திருக்க வேண்டுகிறேன், அமைதி காக்க வேண்டுகிறேன். வைக்கம் வெற்றி முழக்கம் என்னும் பெயரில் இந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. தந்தை பெரியாரின் 51வது நினைவு நாளாகவும் இது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அத்துடன் திராவிட முன்னேற்ற கழக அரசின் சாதனைகளான குறிப்பாக இந்த வைக்கம் நூற்றாண்டு விழா கொண்டாட்டம், நூற்றாண்டு விழா மலர் ஆகிய அந்த சாதனைகளை போற்றுகிற ஒரு விழாவாகவும் இது ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. இத்தகைய வரலாற்று சிறப்பு வாய்ந்த நிகழ்வுகளை பங்கேற்கக்கூடிய வாய்ப்பை எனக்கு வழங்கியிருக்கிற தமிழர் தலைவர் ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை முதலில் உரித்தாக்குகிறேன். 90 வயதை கடந்த நிலையிலும் இளைஞரை போல சுற்றி சுழன்று பணியாற்றிக் கொண்டே இருக்கிறார். அவரை பார்க்கிற போதெல்லாம் வியப்பாக இருக்கிறது. இங்கிருந்து கேரளாவுக்கு வந்திருந்தார் வைக்கம் நூற்றாண்டு விழாவுக்கு. அன்றைக்கே மறுபடியும் சென்னைக்கு திரும்பி பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்றார். நேற்று ஈரோடு கோபி என்று சுற்றுப்பயணம் செய்து மறைந்த அண்ணன் EVKS இளங்கோவன் அவர்களின் திருவுருவ படத்திறப்பு நிகழ்ச்சியிலும் பங்கேற்று உரையாற்றிவிட்டு இன்றைக்கு இந்த நிகழ்விலே பங்கேற்பதற்காக கோவைக்கு வந்திருக்கிறார். ஐயா பெரியார் அவர்கள் அப்படித்தான் தனது இறுதி மூச்சு வரையில் சுற்றுப்பயணத்திலேயே இருந்தார், மக்களிடையே உரையாற்றிக் கொண்டே இருந்தார், பகுத்தறிவு கருத்துக்களை பரப்பிக் கொண்டே இருந்தார், மான உணர்வுகளை ஊட்டிக் கொண்டே இருந்தார். அவரின் கொள்கை வாரிசான தமிழர் தலைவர் ஐயா அவர்களும் ஐயா பெரியார் அவர்களைப் போலவே இன்றைக்கு தன்னுடைய கடமைகளை ஆற்றி வருவது நமக்கு ஒரு புறம் வியப்பளிக்கிறது, இன்னொரு புறம் பெருமை அளிக்கிறது. அவரை போல் நாமும் உழைக்க வேண்டும் என்கிற உந்துதலையும் தருகிறது. நேற்று ஐயா அவர்களின் தந்தை பெரியார் அவர்களின் நினைவு நாளையொட்டி நேற்றைக்கு முதல் நாள் பெரியார் கடலுக்கு சென்றிருந்த போது கட்டாயம் நீங்கள் கோவையிலே பங்கேற்க வேண்டும், இந்த வெற்றி முழக்க நிகழ்விலே நீங்கள் உரையாற்ற வேண்டும், வைக்கம் நூற்றாண்டு விழா நிகழ்விலேயே நீங்கள் பேசியிருக்க வேண்டும். ஆனால் கேரள மாநிலத்தில் நடைபெறுகிற நிகழ்ச்சி, அதற்கான சூழல் அமையவில்லை. எனவே தவிர்க்காமல் இந்த நிகழ்விலே நீங்கள் வந்து பங்கேற்க வேண்டும் என்று அன்பு கட்டளையிட்டார். அவருடைய அன்பு கட்டளை ஏற்று உங்கள் முன்னால் நான் நின்று கொண்டிருக்கிறேன். தந்தை பெரியார் அவர்கள் 100 ஆண்டுக்கு முன்பு, இன்றைக்கு 2024, அவர் 1924 அவர் மறைந்து அரை நூற்றாண்டு ஆகிறது. இது 51வது நினைவு நாள். அவர் மறைவதற்கு 50 ஆண்டுகளுக்கு முன்பு 1924 கேரள மாநிலம் கோட்டயம் மாவட்டத்தில் உள்ள வைக்கம் என்கிற ஊரில் சமூக நீதிக்கான போராட்டத்தை முன்னின்று நடத்தியிருக்கிறார். ஒரு அடையாளமான போராட்டமாக இல்லாமல்
அங்கேயே போய் தங்கி இருந்து சில மாதங்கள் தங்கி இருந்து ஒரு முறைக்கு 2 முறை காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு சிறைப்படுத்தப்பட்ட நிலையிலும் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டாலும் உடனடியாக தமிழ்நாடு திரும்ப வேண்டும் என்று கருதாமல் அங்கேயே மறுபடியும் தங்கியிருந்து அந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்திய பெருமை வைக்கம் வீரர் தந்தை பெரியார் அவர்களை சார்ந்தது. மொழி தெரியாத ஒரு இடம், அதுவும் திருவாங்கூர் மகாராஜா கட்டுப்பாட்டில் இருந்த சமஸ்தான பகுதி. அது மதராஸ் பிரசிடென்சி, சென்னை மாகாணம், வெள்ளையர்கள் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருந்த காலம். அந்த சென்னை மாகாண கட்டுப்பாட்டுக்குள் இல்லாத பகுதிதான் திருவாங்கூர் மகாராஜாவின் ஆட்சி எல்லைக்குள்ளே இருந்தது. வைக்கம் நகரம் திருவாங்கூர் மகாராஜா கட்டுப்பாட்டில் இருந்ததுதான் இன்றைக்கு இருக்கிற நாகர்கோவில் மாவட்டமும் கூட. அது பிரிட்டிஷ் இந்தியாவின் கட்டுப்பாட்டில் இல்லை. வெள்ளையர்கள் இந்த நாட்டை ஆண்டபோது ஒட்டுமொத்த இந்திய நிலப்பரப்பையும் அவர்கள் தம்முடைய ஆளுகையில் வைத்திருக்கவில்லை. சில பகுதிகள் வெள்ளையர்களின் கட்டுப்பாட்டில் இருந்தன, சில பகுதிகள் மன்னராட்சி நிர்வாகத்திற்கு கீழ் சுதேச அரசுகளாக இருந்தன. அதிலே ஒன்றுதான் திருவாங்கூர் மகாராஜா கட்டுப்பாட்டில் இருந்த கேரள பகுதி. அந்த பகுதி அல்லாத பிற பகுதி மதராஸ் மாகாணத்தோடு இருந்தது. இன்றைக்கு இருக்கிற பாலக்காடு பகுதி, மலபார் பகுதி, அதெல்லாம் பிரிட்டிஷ் ஆட்சி எல்லைக்குள்ளே இருந்தது. ஒரு பகுதி கேரளாவின் ஒரு பகுதி, பெரும்பகுதி திருவாங்கூர் மகாராஜாவின் கட்டுப்பாட்டில் இருந்தது. ஒரு பகுதி பிரிட்டிஷ் இந்தியா என்கிற மதராஸ் பிரசிடென்சிக்குள்ளே இருந்தது. இந்தியாவிலே அப்படி பாம்பே பிரசிடென்சி என்ற ஒரு பிரசிடென்சி இருந்தது. அது பிரிட்டிஷ் ஆட்சிக்கு உட்பட்ட பகுதி. பெங்கால் பிரசிடென்சி என்று அப்போது வங்காளம் இரண்டாக பிரிவடையாமல் இருந்த போது அது பெங்கால் பிரசிடென்சி என்று இருந்தது. அதுதான் இன்றைக்கு வெஸ்ட் பெங்கால் என்று இந்தியாவோடு இருக்கிறது. ஒரு பகுதி ஈஸ்ட் பாகிஸ்தான் என்று பாகிஸ்தான் பிரிந்த போது பிரிந்துவிட்டது. ஆனால் அது பெங்கால் பிரசிடென்சி. இப்போது இருக்கிற பாகிஸ்தானுக்கு மேற்கு பாகிஸ்தான் என்று பெயர். நாடு இரண்டாக பிரியும் போது இந்தியா ஒரு பகுதியாகவும் பாகிஸ்தான் இன்னொரு நாடாகவும் பிரிந்தது. அதிலே பாகிஸ்தான் 2 பகுதிகளில் இருந்தது. மேற்கே ஒரு பாகிஸ்தான், கிழக்கே ஒரு பாகிஸ்தான். அந்த கிழக்கு பாகிஸ்தான் தான் இப்போது பங்களாதேஷ் என்று மாறி இருக்கிறது. அந்த பங்களாதேஷ் என்கிற கிழக்கு பாகிஸ்தான் தான் பெங்கால் பிரசிடென்சி என்கிற கட்டுப்பாட்டுக்குள்ளே இந்தியாவின் ஆட்சி எல்லைக்குள்ளே இருந்தது. அதை போல சென்ட்ரல் பிராவின்சஸ், இப்படி பல பிரசிடென்சி வெள்ளையர்கள் ஆட்சிக்கு உட்பட்ட பகுதிகள் தனி. மன்னராட்சியின் கட்டுப்பாட்டில் இருந்த பகுதி ஹைதராபாத் நிஜாம், அதான் இன்னைக்கு தெலுங்கானாவாக இருக்கிறது. மைசூர் மகாராஜா அவங்களின் நிலப்பரப்பு சுதேச அரசாக இருந்தது. இதுபோல எண்ணற்ற பல சுதேச அரசுகள் இருந்தன. நாடு விடுதலை அடைந்த போது இந்த சுதேச அரசுகளை எல்லாம் இந்தியாவிலே இணைத்தார்கள். அப்படி இணைத்ததற்காகத்தான் பட்டேல் பாராட்டப்படுகிறார். அவர் உள்துறை அமைச்சராக இருந்ததால் அந்த பொறுப்பின் அடிப்படையிலே அந்த பணிகளை அவர் மேற்கொண்டார். சுதேச அரசுகளை எல்லாம் நீங்க தனியா இருக்கக்கூடாது, வந்து சேர்ந்துருங்க. ஜம்மு காஷ்மீர் எங்களோட வந்துருங்க. ஹைதராபாத் நிஜாம் அவர் ஒத்துக்க மாட்டேங்கிட்டார். படையை அனுப்பி நேரு, உள்துறை அமைச்சர் சர்தார் பட்டேல் ராணுவத்தை அனுப்பி அச்சுறுத்தி தான் சேர்த்தார்கள். திருவாங்கூர் மகாராஜா உடனே சேர்ந்து கொண்டார். ஆனால் அப்போது நாகர்கோயில் அந்த சமஸ்தானத்திற்குள் தான் இருந்தது. மொழிவழி மாநிலம் பிரிக்கிற போதுதான் கடைசியாக நாகர்கோயில் நம்முடைய தமிழ்நாட்டோடு இணைக்கப்பட்டது. ஆக அப்படிப்பட்ட காலத்தில் இந்தியா முழுவதும் பிரிட்டிஷார் ஆண்ட பகுதிகளிலும் சாதி கொடுமைகள் இருந்தன. சுதேச மன்னர்கள் ஆண்ட எல்லைக்குள்ளும் சாதி கொடுமைகள் இருந்தன. முஸ்லீம் மன்னர்கள் ஆண்ட பகுதிகளிலும் சாதி கொடுமைகள் இருந்தன. இந்து மன்னர்கள் ஆண்ட பகுதிகளிலும் சாதி கொடுமைகள் இருந்தன.
அதிலே கேரள பகுதியில் இருந்த சாதி கொடுமை மிகவும் அதிர்ச்சி தரக்கூடிய வகையில எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கான கொடுமைகள் நிறைந்திருந்தார். அங்கேதான் அணியக்கூடாது என்கிற கொடுமை இருந்தது. அந்த மன்னருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருந்த நிலப்பரப்பில் தான் பெண்களின் மார்பகங்களுக்கு வரி விதிக்கப்பட்ட கொடுமை இருந்தது. இன்றைக்கு நாம் தீண்டாமை என்று சொல்லுகிறோமே, அங்கே அந்த வண்ணராட்சி கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்த பகுதிகளில் காணாமையும் இருந்தது, அண்டாமையும் இருந்தது. தீண்டாமை என்பது தொடக்கூடாது, அவ்வளவுதான், பக்கத்தில் இருக்கலாம், தொட்டால் தீட்டு. அண்டாமை என்பது ஒரு குறிப்பிட்ட கெஜ தூரம் தள்ளி இருக்க வேண்டும். ஒவ்வொரு சாதிக்கும் ஒரு அளவு இருந்தது. தீயர் என்ற ஒரு சாதி, அவர்கள் இத்தனை கெஜ தூரம் நம்பூதிரிகளிடம் தள்ளி நிற்க வேண்டும். அந்த கெஜ தூரத்தை தாண்டி வந்துட்டு அவங்க தீர்த்து கொடுக்கும், கிட்ட நெருங்கினாலே தீர்த்து கொடுக்கும். ஒவ்வொரு சாதிக்கும் அங்கே புலையர் என்ற ஒரு சாதி, சண்டாளர் என்ற ஒரு சாதி, கரையர் என்கிற சாதி, நலவர் என்கிற சாதி, ஈழவர் என்கிற சாதி, நாயர் என்கிற சாதி, இவையெல்லாம் நான் பிராமின்ஸ், பிராமணர் அல்லாதவர்கள். பிராமணர்கள் அங்கே நம்பூதிரிபாள், அங்கிருந்த பார்ப்பனர்களின் பெயர். தமிழ்நாட்டிலே ஐயர் என்பதை போல, ஐயங்கார் என்பதை போல கேரளாவிலே இருந்த பார்ப்பனர்களுக்கு பெயர் நம்பூதிரிபாள். நம்பூதிரிபாள் இந்தியாவில் இருக்கிற எல்லா பார்ப்பனர்களையும் விட மேலான பார்ப்பனர் என்கிற எண்ணம் கொண்டவர்கள், பார்ப்பனர்களிலேயே மேல் சாதி என்கிற எண்ணம் கொண்டவர்கள். நம்ம ஊர் ஆர் வெங்கட்ராமன் அங்கே போன போது வெளியே நிறுத்திவிட்டார்கள், கோயிலுக்குள் நுழையக்கூடாது. ஆர் வெங்கட்ராமன் ஜனாதிபதி, குடியரசுத் தலைவர், அவரும் பார்ப்பனர் தான். ஆனால் கொஞ்சம் குறைந்த பார்ப்பனர், தகுதி குறைந்த பார்ப்பனர். அவர்களுக்கிடையே பெண் கொடுக்கவே எடுக்கவோ மாட்டார்கள். நம்பூதிரிபாடு வீட்டிலே ஐயரோ ஐயங்காரோ போய் சம்பந்தம் செய்ய முடியாது. இந்தியாவிலேயே அதை போல மிக உயர்ந்த சாதி என்று கருதிக் கொள்கிறவர்கள் குஜராத்திலே, மகாராஷ்டிராவிலே இருக்கிற சித்பவன் பார்ப்பனர்கள். அந்த பேரு சித்பவன், அடையாள ஆனந்த பவன் அப்படிங்கிற மாதிரி. சித்பவன் சாதி பெயர் சித்பவன். நாத்ராம் கோட்சே அந்த சாதியை சார்ந்தவர் தான், ஐயாவுக்கு சொல்லுகிறார். இன்றைக்கு இருக்கிற மோகன் பகவத்தும் அந்த சமூகத்தை சார்ந்தவர் தான். RSS இயக்கத்தின் தலைவர்களாக அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தான் வர முடியும், நம்பூதிரிபாள் வர முடியாது. மேற்கு வங்கத்திலே பானர்ஜி, முகர்ஜி, சாட்டர்ஜி, இதெல்லாம் பார்ப்பன சாதி. இப்படி எண்ணற்ற பல சாதிகள் பார்ப்பன சமூகத்துக்குள்ளேயே இருக்கின்றன. காஷ்மீர் பண்டிட், அது வேறு, அவர்கள் பார்ப்பனர்கள் தான். ஜவஹர்லால் நேரு அவங்க எல்லாம் பண்டிட் என்கிற சமூகத்தை சார்ந்தவர்கள். இந்த சாதியின் பெயர் பண்டிட். மொத்தத்தில் பிராமண வர்க்கம் என்று அவர்கள் சொல்லுவார்கள். ஐயா அவர்கள் அவர்களை பிராமணர் என்று சொல்லக்கூடாது, பார்ப்பனர்கள் தான் சொல்ல வேண்டும் என்று குறிப்பிடுவார். அப்படி சொன்னா நாமே அவங்களை உயர்ந்த இடத்தில் வைத்து பார்ப்பது போல் அங்கீகரித்ததாகிவிடும் என்பதில் ஒரு கவனமாக இருந்தார். ஆகவே கேரளாவிலே இருந்த நம்பூதிரிபாளர்கள் அவர்களுக்கு அடுத்த நிலையிலே இருந்த நாயர்களையும் மிக மிக இழிவாக நடத்தியவர். அவர்களுக்கு அடுத்த நிலையில் இருந்த ஈழவர்கள் அண்டாமை கொடுமைக்கு, நெருங்காமை கொடுமைக்கு ஆளானவர்கள். அன்டச்சபிலிட்டி என்பதை போல அன்அப்ரோச்சபிலிட்டி கிட்ட இருக்கக்கூடாது. காணாமை என்றால் அன்சீயபிலிட்டி. இந்த கொடுமை இந்தியாவில் வேற எந்த மாநிலத்திலும் கிடையாது, கேரளாவில் தான் இருந்துச்சு. ஒருத்தரை பார்த்தாலே தீட்டு. அப்படிப்பட்ட சமூகம் நாஞ்சில் நாட்டிலே இருந்தது, நாகர்கோவில் மாவட்டத்திலே. இன்றைக்கு இருக்கிற நாகர்கோவில், அன்றைக்கு திருவாங்கூர் மகாராஜா கட்டுப்பாட்டில் இருந்த அந்த பகுதியில் அன்சீயபிலிட்டி இருந்தது. ஒரு குறிப்பிட்ட சமூக பிரிவினர் பகல் வேளையில் எல்லோரும் முன்னால் நடந்து வரக்கூடாது, அவர்கள் கண்ணில் பட்டு விடக்கூடாது. அப்படி யாராவது வந்தால் இந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் எங்காவது போய் ஒளிந்து கொள்ள வேண்டும், மறைந்து கொள்ள வேண்டும். துணிவெடுக்கிற புதிரவெண்ணார் சமூகத்தை சார்ந்தவர்கள் பகலில் நடமாடவே கூடாது, இரவில் தான் துணி வெளுக்க வேண்டும் என்கிற கட்டுப்பாடு இருக்கு.
இவ்வளவு சமூக கொடுமைகள் சாதியின் பெயரால் தலைவிரித்தாடிய கேரள பகுதிக்கு போய் வைக்கம் மகாதேவர் கோயில், அது ஒரு சிவன் கோயில் தான். அந்த கோயில்களை சுற்றி உள்ள பெரிய வீதிகள், 4 வீதிகள் இருக்கின்றன. அன்னையிலே அந்த வெற்றி விழாவுக்கு போயிருந்த போது நான் கோயிலுக்குள்ளே போய் பார்த்து விட்டு வந்தேன். இந்த கோயில்களை சுற்றி ஆகிய பெரிய சுற்றுச்சுவர் எழுப்பப்பட்டு இருக்கிறது. அந்த சுற்றுச்சுவருக்கு வெளியே இருக்கிற அந்த தெருதான் ஈழவர்கள் உள்ளிட்ட பிற சாதியினர் நடந்து போக அனுமதி இல்லை என்று சொல்லப்பட்ட பகுதி. அங்க யாரும் போகவே கூடாது, நடந்து போகக்கூடாது. கோயிலுக்குள்ள இல்ல, கோயிலை சுற்றி இருக்கிற வீதிகள், அதுதான் ரொம்ப முக்கியமானது. கோயிலுக்குள்ளே தடுப்பது என்பது ஒரு வகை, அது வேறு. ஆனால் இந்த கோயிலை சுற்றி இருந்த 4 வீதிகளிலும் ஈழவ சமூகத்தை சார்ந்தவர்கள், புலையர் சமூகத்தை சார்ந்தவர்கள், அதுபோல அவர்கள் பார்வையில் எல்லோரும் சூத்திரர்கள், நம்முடைய பார்வையில் இருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். பிராமணர்களை பொறுத்தவரையில் பிராமணர் அல்லாதார் அனைவருமே கீழானவர்கள்தான், தகுதி குறைவானவர்கள்தான், தீட்டுப்படக்கூடியவர்கள்தான். அவர்களை தொட்டாலோ நெருங்கினாலோ பேசினாலோ தீட்டு, நடந்தாலே தீட்டு. இதுதான் பார்ப்பன உளவியல். இதை புரிந்து கொள்வதற்கு ஒரு பெரிய படிப்பினை தேவைப்படுகிறது, பெரியார் கண்ணாடி தேவைப்படுகிறது. பெரியார் கண்ணாடி போட்டு பார்த்தால்தான் இதை புரிந்து கொள்ள முடியும். ஏதோ பெரியார் பார்ப்பாங்க, ஏதோ வெறுப்பை உமிழ்ந்தார், பார்ப்பன துவேசம் கொண்டார் என்று போகிற போக்கில் சொல்லிவிட்டு போகிறார்கள். இல்லை, இந்தியாவில் அவர்களின் கொட்டம் அந்த அளவுக்கு தலைவிரித்தாடிய காலம், பார்ப்பனர் அல்லாதார் அனைவரையும் இழிவாக நடத்தப்பட்ட காலம் அது, எல்லோரையும் இழிவாக கருதிய காலம் அது. ஒட்டுமொத்த ஆட்சி அதிகார பீடத்திலே அவர்கள் 90 விழுக்காட்டுக்கு மேல் ஆக்கிரமித்திருந்த காலம் அது. இன்றைக்கும் உச்ச நீதிமன்றத்தில் பார்ப்பனர் அல்லாதவர்கள் விரல் விட்டு எண்ணிவிடலாம், 1-2 பேர் தான், ஓபிசியே கிடையாது. இந்த காலத்தில் 21ஆம் நூற்றாண்டிலேயே பெரியார் வாழ்ந்த இந்த மண்ணில் தந்தை பெரியார், புரட்சியாளர் அம்பேத்கர், மகாத்மா பூலே, ஸ்ரீ நாராயண குரு, ராமலிங்க அடிகளார், ஐயா வைகுண்டர், இப்படிப்பட்ட பல புரட்சிகர சிந்தனையாளர்கள் தோன்றிய பிறகும் இன்றைக்கும் உச்ச நீதிமன்றம் திராவிடர் கழக பாணியிலே சொல்ல போனால் உச்சி குடிமை மன்றம், அவங்க அதுதான் பேர் வச்சிருக்காங்க. உச்ச நீதிமன்றம் சொல்றதுல தீகா உச்சி குடிமை மன்றம் என்று சொல்வார்கள் ஐயா. ஏன்னா அந்த அளவுக்கு இன்றைக்கும் ஆதிக்கம் இருக்கு. அதை யாரும் கேள்வி எழுப்புவது? திராவிடர் கழகத்தை தவிர, பெரியார் இயக்கங்களை தவிர யாரும் பெரிதாக அதை கேள்வி எழுப்புவதில்லை. பார்ப்பன ஆதிக்கத்தை எதிர்த்தார், பார்ப்பன துவேஷம் இல்லை. 1924 தந்தை பெரியார் தமிழ்நாட்டு காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருந்தார். ரொம்ப முக்கியமான வரலாறு. பெரியார் அவர்கள் காங்கிரஸ் கட்சியின் தமிழ்நாடு தலைவராக இருந்தபோது கேரள மாநிலத்தை சார்ந்த அந்த போராட்ட களத்தில் நின்ற தலைவர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் கேசவமேனன், டி.கே. மாதவன், கேளப்பன், ஜார்ஜ் சோசர் போன்ற பல தலைவர்கள், கோவை ஐயா முத்து, இந்த கோவை பகுதியை சார்ந்தவர் முத்து கவுண்டர், இவர்கள் எல்லாம் இந்த போராட்ட களத்தில் நின்றவர்கள். கேரள மாநிலத்தை சார்ந்த பல தலைவர்கள், காங்கிரஸ் இயக்கத்தை சார்ந்தவர்களும் சமூக சீர்திருத்த இயக்கங்களை சார்ந்தவர்களும் இந்த போராட்டத்தை முன்னெடுத்த பலர் கைது செய்யப்பட்ட நிலையில் அங்கிருந்து தந்தை பெரியாருக்கு கடிதம் வருகிறது. இந்த போராட்டத்தை நீங்கள் தலைமையேற்று நடத்த வாருங்கள் என்று அழைக்கிறார்கள். போராளிகள் தான் போராளிகளை அடையாளம் காண முடியும். அதற்கு மொழியோ இனமோ தேசமோ தடையாக இருக்காது. பெரியார் தமிழ் பேசக்கூடியவர், நாம் ஏன் அவரை அழைக்க வேண்டும் என்று யாரும் எண்ணவில்லை. பெரியார் சமூக நீதிக்காக போராடக்கூடிய போராளி,
என்பதை அடையாளம் கண்டவர்கள் அங்கிருந்த சமூக நீதி போராளிகள். அந்த அழைப்பை ஏற்று கேரளாவுக்கு சென்று இந்த போராட்டத்தை அங்கிருந்தே மக்களை சந்தித்து அவர்களை விழிப்புணர்வு உண்டாக்கி அணிதிரட்டி அதை வெற்றிகரமாக நடத்தி முடித்தார். இதில் என்ன பெரிய சிறப்பு என்றால், தந்தை பெரியாருக்கும் அந்த மகாராஜா குடும்பத்திற்கும் நெருக்கமான நட்பு இருந்தது. தந்தை பெரியார் ஒரு பணக்கார குடும்பத்தில் பிறந்தவர், அது அனைவரும் அறிந்த ஒன்று. நல்ல செல்வந்தர் குடும்பத்திலே பிறந்தவர். திருவாங்கூர் மகாராஜா குடும்பம் தமிழ்நாட்டுக்கு வந்தால் வருகிற போது ஈரோடு வந்து தந்தை பெரியாரின் இல்லத்திலே தங்கி செல்வது வழக்கம். அப்படி ஒரு நட்பு. இங்க வந்தா அவர் வீட்டில் தங்குறது. மகாராஜா வந்து தங்கக்கூடிய அளவுக்கு பெரியாருடைய குடும்பம் ஒரு நல்ல உறவின் அடிப்படையில் இருந்திருக்கிறார்கள். சொல்ல போனால் செல்வந்த தகுதி படைத்த குடும்பமாக இருந்திருக்கிறது. நம்ம வீட்டில் வந்து உட்காருவாங்களா மகாராஜா? தந்தை பெரியாரின் இல்லத்திலே வந்து தங்கினார்கள் என்று சொன்னால் இவருடைய பொருளாதார நிலை எப்படி இருந்திருக்கிறது என்பதை நம்மால் உணர முடியும். அப்படி இரண்டு பேருக்கு இடையிலே நல்ல நட்பு இருந்தது என்பது வரலாறு. இவர் வருகிறார், அரசை எதிர்த்து போராட வருகிறார், மன்னரை எதிர்த்து போராட வருகிறார் என்று தெரிந்தும் மகாராஜாவின் சார்பிலே தந்தை பெரியாருக்கு வரவேற்பு கொடுத்திருக்கிறார்கள். நீ எங்களை எதிர்த்தான் போராட வந்திருக்கீங்க, ஆனாலும் எங்க ஃப்ரெண்டு நீங்க, உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். எப்படி ஒரு உறவு பாருங்க, ஒரு நல்லிணக்கம். மகாராஜா தனக்கு வேண்டியவர், மகாராஜா குடும்பம் தனக்கு வேண்டிய குடும்பம், மகாராஜா சார்பிலே நமக்கு வரவேற்பு கொடுக்கிறார்கள் என்றெல்லாம் அவர் மயங்கிவிடவில்லை. மக்களுக்கான உரிமை போராட்டம் தான் முதன்மையானது என்று மகாராஜா வரவேற்பை அவர் ஏற்காமல் ஏற்றுக்கொண்டார் என்றாலும் அவர்களின் அழைப்புக்கு இழுப்புக்கு போகவில்லை. மக்களோடு நின்றார், மக்களோடு இருந்தார், மக்களை அரசியல்படுத்தினார், மக்களை அணிதிரட்டினார், தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டார். சிறைச்சாலையில் 74 நாட்கள் சிறைச்சாலையில் இருந்திருக்கிறார். இப்படி அந்த போராட்டத்தை அவர் நிறுத்து போக விடாமல் அடைகாத்து அதற்கு வீரியம் தந்தவர் தந்தை பெரியார் அவர்களே. தந்தை பெரியார் அவர்களை அழைத்து பாராட்டு விழாவில் போற்றி சிறப்பித்திருக்கிறார்கள். காந்தியடிகளை அழைத்து பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்ட போது மகாராஜாவின் மனைவி ராணி காந்தியிடம் சொன்னார்களாம், முதல்ல இந்த ஈவே ராமசாமி நாயக்கரை கோயிலுக்குள் நுழைவானான்னு சொல்லுங்க. போராட்டத்தை பெரியார் எப்படி மாற்றினார் என்றால், வீதியிலே நடமாடுகிற போராட்டம் இல்லை, கோவிலுக்குள் நுழைகிற போராட்டம். வீதியிலே நடக்கிறதுக்கு அனுமதி கொடுங்க, உரிமை கொடுங்கன்னு கேட்கல, அந்த கோயிலுக்குள்ளே நுழைவோம். அவனுக்கு அடிவி வயது கலக்க ஆரம்பித்து விட்டது. நம்ம வீதிக்குள்ள வர வேணாங்க, இவன் கோயிலுக்குள்ளே வராங்கிறாங்க. கோயிலுக்குள்ள வந்தா தீட்டுப்பட்டோம். இப்ப காந்தியடிகள் வந்து பெரியார்ட்ட சொல்றாரு, அவர் இந்த மாதிரி இந்த ராணியம்மா சொல்றாங்க, சரி முதற்கட்டமாக முதலில் வீதியில் நடமாடும் உரிமையை வென்றெடுப்போம் என்று அந்த வெற்றியை ஈட்டி தந்தவர் தந்தை பெரியார். அதனால்தான் அவர் வைக்கம் வீரர் என்று போற்றப்படுகிறார். வரலாறு அவரை போற்றுகிறார். இது காங்கிரஸ் கட்சியில் இருக்கும் போதே நடத்திய புரட்சி, அதுதான் முக்கியமானது. இப்படிப்பட்ட ஒரு புரட்சியாளரால், போர்க்குணம் நிறைந்தவரால், சனாதன சக்திகளின் ஆதிக்கம் நிறைந்த ஒரு கட்சிக்குள் நீண்டால் நீடிக்க முடியாது. கூடிய அளவுக்கான ஒரு நெருக்கடியை அவர் சந்திக்க நேர்ந்தது. வெளியே வந்தார், சுயமரியாதை இயக்கம் கண்டார், நீதி கட்சியை சேர்ந்தார். இந்த வரலாறு எல்லாம் நமக்கு தெரிந்த வரலாறு. தோழர்களே, அந்த வைக்கம் போராட்டம் இந்தியாவில் நடந்த மிக முக்கியமான சமூக நீதி போராட்டம். அதுதான் இன்றைக்கு கேரளாவையும் தமிழ்நாட்டையும் சமூக நீதிக்கான பகுதிகளாக தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. ஒரு சமூக நீதி இயக்கம் அரசியல் பேரியக்கமாக பரிணாமம் பெற்று
ஆட்சியை கைப்பற்றி அரை நூற்றாண்டுக்கு மேலாக தமிழ்நாட்டிலே ஆட்சி நிர்வாகத்தை நடத்தி கொண்டிருப்பது பெரியாரின் வெற்றி, பெரியாருக்கு கிடைத்த வெற்றி, பெரியாரின் போராட்டங்களுக்கு கிடைத்த வெற்றி. திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு அரசியல் இயக்கமாகவே தோன்றிய இயக்கம் அல்ல. திராவிட முன்னேற்ற கழகம் என்பது திராவிடர் கழகம் என்கிற ஒரு சமூக புரட்சிகர இயக்கத்திலிருந்து உருவான இயக்கம். ஒன்றிலிருந்து மற்றொன்று. திராவிடர் கழகத்தின் நீட்சி திராவிட முன்னேற்ற கழகம். திராவிடர் கழகத்தின் கொள்கை கோட்பாடுகளை அரசியல் களத்தில் முன்னெடுத்து சென்ற இயக்கம் பேரறிஞர் அண்ணாவால் உருவாக்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகம். ஆக சுயமரியாதை இயக்கம் தான் திராவிடர் கழகமாக பரிணாமம் பெற்று திராவிடர் கழகம் தான் திராவிட முன்னேற்ற கழகமாக கிளைக்கிறது, பிரிகிறது. இன்றைக்கும் அந்த கோட்பாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் உறுதியாக நிற்கிறது என்பதால் தான் இந்த நூற்றாண்டு விழாவை அங்கே கொண்டாட முடிந்தது. திராவிட முன்னேற்ற கழகம் அந்த பாதையில் இருந்து விலகி இருந்தால், நழுவி இருந்தால், நேர்த்து போயிருந்தால் இப்படி ஒரு நூற்றாண்டு கொண்டாட்டத்தை கேரளாவில் நம்மால் கொண்டாடி இருக்க முடியாது. இந்த வரலாற்றை நாம் உரிமை கோரி இருக்க முடியாது. அங்கேயே இடத்தை வாங்கி அவருக்கு நினைவிடம் அமைத்து சிலை எழுப்பி இன்றைக்கு நூலகம் அமைத்து ஆய்வகம் அமைத்து வைக்கம் போனால் பெரியாரை பார்த்துவிட்டுத்தான் வர வேண்டும் என்கிற ஒரு நிலையை ஏற்படுத்தி இருக்கிறது. இது திராவிட இயக்கத்திற்கு கிடைத்த வெற்றி. ஆனால் இன்றைக்கு திராவிட இயக்கத்தை போகிற போக்கிலே தமிழுக்கும் தமிழருக்கும் தமிழ் தேசியத்திற்கும் எதிரான இயக்கம் என்பதை போன்ற அவதூறுகளை பரப்புகிறார்கள். தேர்தல் களத்தில் திமுக எதிர்ப்பு என்பது வேறு. திமுகவை எதிர்க்கிறவர்கள் எதிர்க்கட்டும், அதற்கு திமுக பதில் சொல்லும், திமுக எதிர்வினையாகும். அது அரசியல் நிலைப்பாடு. யார் வேண்டுமானாலும் திமுகவை எதிர்க்கலாம். ஏனென்றால் திமுக ஒரு அரசியல் கட்சி, ஏனென்றால் திமுக ஒரு ஆளும் கட்சி, ஏனென்றால் திமுக ஆட்சி பீடத்தில் இருக்கிற கட்சி. ஆகவே அது எதிர்க்கப்படும், விமர்சிக்கப்படும், தாக்கப்படும். அது திமுகவினருக்கே தெரியும், அதை எதிர்கொள்ளவும் தெரியும். நம்முடைய ஆதரவு அவர்களுக்கு தேவையில்லை. ஆனால் இங்கே நடக்கிற அரசியல் ஆபத்தான அரசியல். வெறும் திமுக எதிர்ப்பு அரசியல் அல்ல. திராவிட அரசியலை விமர்சிக்கிறார்கள், திராவிட இயக்கத்தை எதிர்க்கிறார்கள். திராவிட அரசியலை எதிர்க்கிற சக்திகள் யார் என்றால் ஆரிய சக்திகள், பார்ப்பனிய சக்திகள், சனாதன சக்திகள். அவர்களுக்கு துணை போகிற அரசியலை தமிழ் என்கிற பெயரிலேயே, தமிழன் என்கிற பெயரிலேயே, தமிழ் தேசியம் என்கிற பெயரிலேயே சிலர் இங்கே பேசிக் கொண்டிருப்பதுதான் அதிர்ச்சி அளிக்கிறது, கவலை அளிக்கிறது. ஆகவேதான் விடுதலை சிறுத்தைகளும் எதிர்வினையாற்றுகிறோம். திராவிட அரசியலை விமர்சித்தால் திமுக, திக மட்டுமல்ல, விடுதலை சிறுத்தைகளும் கடுமையாக எதிர்க்கும் என்பதை நாம் அவ்வப்போது பதிவு செய்து வருகிறோம். அது ஒரு நீண்ட நெடிய அரசியல் பாரம்பரியம் உள்ள ஒரு கோட்பாடு. ஆரிய எதிர்ப்பை முன்னிறுத்துகிற கோட்பாடு. அந்த பெரியார் இயக்கம் தோற்றுவித்த காலத்தில் இது மதராஸ் பிரசிடென்சியாக இருந்தது. தொடக்க காலத்திலேயே இது தமிழ்நாடு என்று இல்லை. 1900களிலேயே இது தமிழ்நாடு என்று இல்லை. தமிழர்களின் நிலப்பரப்பாக மட்டுமே அடையாளப்படுத்தப்படவில்லை. ஆட்சி மாறுகிற போதெல்லாம் ஆட்சி நிர்வாக எல்லை பரப்புகள் மாறிக்கொண்டே இருந்தன. ஆக வெள்ளையர்களின் ஆட்சி காலத்தில் இது மதராஸ் பிரசிடென்சி என்று சொல்லுகிற போது, மதராசி என்றால் தெலுங்கு பேசுகிறவனும் மதராசி தான், கன்னடம் பேசுகிறவனும் மதராசி தான், மலையாளம் பேசுகிறவனும் மதராசி தான், தமிழ் பேசுகிறவனும் மதராசி தான். மதராஸ் பிரசிடென்சியை சார்ந்தவன் என்று பொருள். சென்னை மாகாணத்தை சார்ந்தவன் என்று பொருள். விசாகப்பட்டினம் வரையில் மதராஸ் பிரசிடென்சி இருந்தது. சித்தூர் வரையில் மதராஸ் பிரசிடென்சி இருந்தது.
பெங்களூர் வரையில் மதராஸ் பிரசிடென்சி இருந்தது. பாலக்காடு மலபார் வரையில் மதராஸ் பிரசிடென்சி இருந்தது. ஆகவே இவர்கள் எல்லோருமே மதராசி தான். அப்போது இயக்கம் திராவிடம் என்கிற பெயரில் தான் இயக்கம் உருவாக்க முடியும். திராவிடம் என்றால் தமிழுக்கு எதிரானதல்ல, தமிழ் மண்ணுக்கு எதிரானதல்ல, தமிழ் இனத்திற்கு எதிரானதல்ல, ஆரியத்திற்கு எதிரானது, பார்ப்பனியத்திற்கு எதிரானது, சனாதனத்திற்கு எதிரானது. இந்த அடிப்படை புரிதல் தேவை. இதை இளம் தலைமுறையினர் தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். பெரியாரை வீழ்த்த வேண்டும் என்பதுதான் அந்த சக்திகளின் முதன்மையான நோக்கம். பெரியார் மறைவுக்கு பிறகு இது அவ்வளவுதான் அழிந்து போகும் என்று கருதினார்கள். ஒருபுறம் தமிழர் தலைவர் ஐயா வீரமணி அவர்களும், இன்னொரு புறம் பேரறிஞர் அண்ணா அவர்களும் இருவரும் தளபதிகளாக பெரியார் அரசியலை பாதுகாக்கும் அரங்கனாக இருந்தார்கள். இன்றைக்கும் நம்முடைய தமிழர் தலைவர் ஐயா அவர்கள் ஒரு பாதுகாப்பு அரணாக நின்று இந்த அரசியலை முன்னெடுத்துச் செல்கிறார். பேரறிஞர் அண்ணா மறைவுக்கு பிறகு இந்த இயக்கம் வீழ்ந்து போகும், சிதைந்து போகும், சிதறி போகும் என்று கனவு கண்டார்கள். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் பெரியாரின் பிள்ளை இதோ நான் இருக்கிறேன், அண்ணாவின் தம்பி இருக்கிறேன் என்று தலைமை ஏற்ற 50 ஆண்டு காலம் தமிழக அரசியலின் அச்சாணியாக இருந்து பணியாற்றினார். புலிக்கு பிறந்தது பூனையாகுமா என்பதை போல கலைஞருக்கு பிறந்த தளபதி ஸ்டாலின் அவர்கள் அவரை போல என்பதை விட அவரை விட பன்மடங்கு வேகமாக பாய்கிற ஆற்றல் பெற்றவராக இருக்கிறார். அதனால்தான் எச் ராஜா போன்றவர்கள் ஸ்டாலின் கலைஞரை விட ரொம்ப ஆபத்தானவர் என்று சொல்லக்கூடிய அச்சம் மேலிடுகிறது. இன்றைக்கு முத்தமிழறிஞர் கலைஞரின் குடும்ப வாரிசாக மட்டுமில்லாமல் அவருடைய கொள்கை வாரிசாக பெரியார் மடியிலே தவழ்ந்தவர், அண்ணாவின் மடியிலே வளர்ந்தவர், கலைஞரின் அரவணைப்பில் வளர்ந்தவர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் வைக்கம் வெற்றி விழாவை கொண்டாடி இருக்கிறார், நூற்றாண்டு விழாவை கொண்டாடி இருக்கிறார் என்றால் திராவிட அரசியலின் பாதுகாப்பு அரணாக அவரும் இருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்துகிறார். ஆகவே தந்தை பெரியாரின் இந்த 51வது ஆண்டு நினைவு நாளில் நாம் உறுதியேற்போம். திராவிடம் என்பது தமிழ் தேசியத்தின் வேறு அல்ல. திராவிடம் வேறு, தமிழ் தேசியம் வேறு அல்ல. திராவிடம் தமிழ் தேசியத்தின் வேர், அதுதான் ரூட். அதனால்தான் தமிழ் என்கிற உணர்வு காப்பாற்றப்பட்டது. தமிழன் என்கிற இன உணர்வு மேலோங்கியது. தமிழ் மண் என்கிற ஒரு பாதுகாப்பு இங்கே உருவானது. அதிலிருந்துதான் இன்றைக்கு தமிழ் தேசியம் என்கிற ஒரு அரசியலை நம்மால் பேச முடிகிறது. அப்படிப்பட்ட அந்த உணர்வை பாதுகாக்க ஐயாவின் நினைவு நாளில் உறுதியேற்போம். வைக்கம் வீரர் தந்தை பெரியாரின் கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக